ஹாய் ஹலோ ஆர்மி செல்லக்குட்டிங்களா. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஹையர் பொசிஷன் போலீஸ் ஹஸ்பண்ட். ஸோ அதோட செகண்ட் பார்ட் கொண்டு வந்துட்டு நான் வந்துட்டு 3 ஷார்ட் இதில் போடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ வந்துட்டு எவ்வளோ ஸ்டோரி நான் என்னால் வந்துட்டு இதில் வந்துட்டு கவர் பண்ண முடியுமோ ஸோ நான் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு நான் யோசிச்சு வச்சுருக்கிறேன். ஸோ அந்த தாட்டில் இருக்கிற ஜேகேயோட ஸ்டோரியை வந்து நான் கவர் பண்ண பார்க்குறேன். ஸோ 3 ஷார்ட்டில் ஸோ வந்துட்டு நான் ரொம்ப லாங்காக இழுக்க வேணாம் அப்படின்னு பார்க்குறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு பெட்டராக கொடுக்குறேன். ஸோ ஓகேடா, நான் வந்துட்டு வித்தவுட் எனி டிலே நான் போன பாட்டில் எதோட முடிச்சிருந்துருப்பேன் அப்படின்னா, போன பாட்டில் வந்துட்டு ஜேகே வந்துட்டு அந்த ஸ்மக்லர்கிட்ட வந்துட்டு கோமா பேசிகிட்டு இருந்திருப்பான். அதாவது வந்துட்டு கோமா என்னோட பொண்டாட்டி எங்கடா அப்படின்னு கேட்டுருந்துருப்பான். ஸோ நம்ம இப்போ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாடா, வாங்கடா. ஸோ வந்துட்டு ஜேகே ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கோமா வந்துட்டு கத்தி பேசிக்கிட்டு இருக்கிறான். ஸோ வந்துட்டு டேய் ஒழுங்கு மரியாதையாக சொல்லிடு, என் பொண்டாட்டி எங்கே, என் ஒயன் எங்கடா, டேய் இங்கே பாரு, அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சின்னு வச்சுக்கோ, ஏன் அவ்வளவுதான், அன்னைக்கு தான் உன்னோட டெத்து டே. ஒழுங்கு மரியாதையாக என் ஒயனை விட்டுடு, என் ஒயனை எங்கே இருக்கான்னு ஒழுங்கு மரியாதையாக சொல்லிவிட்டு நீ செஞ்சதெல்லாம் தப்புன்னு ஒத்துக்கிட்ட இந்த ஏரியா விட்ட ஓடி போயிரு, இந்த நாட்டை விட்ட ஓடி போயிரு. இதோ பாரு, அவளுக்கு ஒரு சின்ன கீரை விழுந்தாலும் உன்னை சும்மா விடவே மாட்டேன். உன்னை மட்டும் இல்லை, உன் கூண்டோட சேர்த்து உன்னை அழிச்சிருவேன் பத்துக்க. ஏய் நிப்பாட்டுடா. என்ன அன்னைக்கு என்னவோ பெரிய இவன் மாதிரி மேலெல்லாம் கையை வச்ச, அதுக்கு நீ அனுபவிக்கணும்ல. அதுக்கு தான்டா உன் பொண்டாட்டியை கடத்தினேன், கடத்தினேன். எப்படிடா பள்ளி தித்துக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான்டா என் கூட இருக்கிற ஒருத்தன், அவன் சரியான மோப்பம் புட்டிக்கிற வேண்டாம், அவன் தான் வந்து சொன்னான், என்னைக்கிடா போட்டு தரேன் நான் உன்னைய, என்னைக்கு தான் உன்னோட ஃபைலை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் அனிமோனு அப்படின்ற ஒரு செய்தியே என் காலில் வந்து விழுந்துச்சு. அப்போ தான் முடிவு பண்ணேன்டா, ஒன்றை போடணும், இல்லை உன் பொண்டாட்டியை போடணும். போடாட்டினாலும் பரவாயில்ல, ஃபிகரு சூப்பராக இருக்குது. ஏய் வாயை ஒட்டச்சிருவேன் பார்த்துக்க. இரு, உன் பொண்டாட்டி நல்லா ஃபிகராக இருக்குது. அது ஓகே, வித்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால தான் இப்போது ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு உன் பொண்டாட்டி போய்கிட்டு இருக்கிறா. தெரியல, போகிற வழியில் என்ன வேணாலும் நடக்கலாம். போகிற வழியிலையே என்னோட ஆள் அந்த ட்ரக்கை நடு ரோட்டில் விட்டுட்டு அது மேலே ஏதாவது மோதுற மாதிரி நாங்கள் செட் பண்ணலாம். உன் பொண்டாட்டி ஸ்பாட்டில் அவுட்டுன்ற மாதிரி ஒரு நியூஸ் உன் காதில் வந்து விழுவலாம். ஏய் நீ ரொம்ப என்னோட பொறுமையை சோதிக்கிறடா. வேணாம், இப்பயே நல்லா யோசிச்சு பார்த்துக்கோ. என் ஆத்திரத்தை நீ ரொம்ப கிளப்புற. டேய் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ என் கையில் சிக்குன அவ்வளவுதான் பார்த்துக்க. அட ஏசி, என்ன சின்ன பிள்ளைய மிரட்டுற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்கிற? இந்த சர்வீஸு நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் மட்டும் இல்லை, என் அப்பன், என் கூட பிறந்தவன், நான் எல்லாம் இந்த இதில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ வந்து இப்போ புதுசாக பெரிய மயிர் மாதிரி அலட்டிக்கிட்டு இருந்தா நீ சொல்கிற இழுப்புக்கெல்லாம் நான் வந்துக்கிட்டு இருப்பேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? இதோ பாரு, அன்னைக்கு நீ பண்ணதுக்கு, அன்னைக்கு என்னைய அடித்ததுக்கு, என் கூண்டோட தூக்கி என்னை உள்ளார்க்க வச்சதுக்கு எல்லாத்துக்கும் நான் உன் பொண்டாட்டியை வச்சு உன்னை பழி வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்மக்லர் அவ்வளோ காண்டோடு பேசிக்கிட்டு இருக்கிறான். ஸோ இங்கிட்ட ஜேகேக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவனுக்கு கண்ணில் இருந்து தண்ணி தாரையாக ஊற்றுது, நண்டைக்கு ஏறுது. இந்த ஸ்மக்லரை அப்படியே வந்துட்டு கையில் கட்டச்சானா அவ்வளோதான், அப்படியே துண்டாக வெட்டி போடுற அளவுக்கு அவ்வளோ காண்டில் நின்றுக்கிட்டு இருக்கிறான் ஜேகே. ஸோ வந்துட்டு இருந்தாலும் எங்கிட்டு போய் தேறுறது என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியலை. ஸோ வந்துட்டு அப்போ தான் ஸ்மக்லர் வந்துட்டு மிரட்டிட்டு காலை வைக்கிறான்.
ஸோ வந்துட்டு காலை கட் பண்ணோன்னே அது வந்துட்டு டேய் டேய் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு ஓடுறான். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. தலையில் அடிச்சுக்கிறான். எங்கடி போனேன், ஏன்டி போன வெளியில் விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு அழுகுறான். கொஞ்சம் நேரம் கழித்து எழுந்திரிச்சு போனான். எழுந்திரிச்சு போயிட்டு அந்த ஹோட்டலோட சிசிடிவி ஃபுட்டேஜெலாம் இருக்கும்ல, ஸோ வந்துட்டு அதை பார்க்குறான். ஸோ வந்துட்டு அதுவுமே கூட 1/2 மணி நேரம் கழித்து அழுதுட்டு தான் எழுந்திரிச்சு போயிருந்திருப்பான். அதை ஞாபகம் வந்தோன்னே ஸோ வந்துட்டு அங்கே போயிட்டோன்னே சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஸோ வந்துட்டு அந்த இடத்துல ஸோ வந்துட்டு அங்கே வந்துட்டு நீங்கள் க்ராஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் வந்துட்டு கிளியராக தெரியுது. அது வந்துட்டு எக்ஸிட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து வெளியில் போகிறீங்க. ஸோ வந்துட்டு அந்த வெளியில் வந்துட்டு போயிட்டு ஸோ வந்துட்டு ஒரு எல்லோ கலர் சாரீ, ஸோ வந்துட்டு பிளெயின் சாரீ, எல்லோ கலர் சாரீ, ஸோ அதை கட்டிட்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ வந்துட்டு நல்லாவே தெரியுது அந்த சாரீ அவன் தான் எடுத்து கொடுத்துருந்துருப்பான். ஸோ வந்துட்டு ஜேகே தான் எடுத்து கொடுத்துருந்துருப்பான். ஸோ வந்துட்டு அந்த சாரீ தான் கட்டிட்டு போயிருந்திருப்பீங்க. அது நல்லா அவனுக்கு ஜேகேக்கு தெரியுது நம்ம எடுத்து கொடுத்த சாரீ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு அதை பாஸ் பண்ணிவிட்டு அவன் பார்க்குறான். என் ஒய்ஃப் இங்கே போனால் யாராவது அவளை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்ககிட்ட கேட்குறாங்க. பட் அங்கே இருக்கவங்க எல்லாமே சிசிடிவி ஃபுட்டேஜை வாட்ச் பண்ணுற மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. அவன் கத்திட்டு இல்லை சார் நாங்கள் எதுவும் பார்க்கல அப்படின்னு சொல்லவும் டேய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட காலரை பிடிக்கிறான். ஸோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே ரியலைஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளியில் ஓடுறான். ஸோ ஓடிட்டு வந்துட்டு அந்த சைடு வந்துட்டு அப்படியே எங்கே போகிறது என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒன்றும் புரியலை அவனுக்கு. அப்படியே மண்டையே ஒரே ஹெட்டு வெயிட்டாக இருக்குது. ஸோ வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஓடுறான், அங்கிட்ட இங்கிட்ட ஓடுறான். சரி இங்கிட்டு போய் பார்க்கலாம், இப்படி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட போகிறான். ஸோ அவன் வந்துட்டு சாரிடா என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரியாமல் அவன் அங்கிட்ட இங்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்கிறான். பட் அவனுக்கு வந்துட்டு அவன் ட்ரக்கில் போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னது இன்னுமே ஞாபகம் வரல. ஸோ வந்துட்டு அவன் பதட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறான். அவன் சொன்ன விஷயத்தையே அவன் வந்துட்டு காதில் வாங்கியிருக்க மாட்டான் அந்த டென்ஷனில். ஸோ வந்துட்டு அந்த இடத்துல எப்படியோ ஓடி போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அங்கே அவனோட கார் நின்றுக்கிட்டு இருக்குது. அது வந்துட்டு அவங்க தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே. ஸோ ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே தான் வந்துட்டு நீங்கள் போயிருந்துருப்பீங்க. ஸோ ஷாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்துட்டு அந்த பக்கத்தில் இருக்க அந்த ஸ்ட்ரீட், ஸோ வந்துட்டு அது ஒரு சின்ன ஸ்ட்ரீட் மாதிரி. ஸோ வந்துட்டு அங்கே தான் கார் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸோ வந்துட்டு போய் நீங்கள் வாங்கியிருந்துருப்பீங்க. ஸோ அந்த பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு வந்துருந்துருப்பீங்க கிளாத்தெல்லாம். ஸோ வந்துட்டு அங்கே அவனோட கார் வந்து நிற்கிது. ஸோ பிளாக் கலர் காரு. ஸோ வந்துட்டு அவனோட காருன்னு அதை அவன் ரியலைஸ் பண்ணோன்னா அதுக்கிட்ட ஓடி போகிறான். ஓடி போயிட்டு பார்க்குறான் கீழே வந்துட்டு அந்த ஒயன் வாங்கிட்டு வந்தேன். ஸோ நீங்கள் வாங்கிட்டு வந்தால் அந்த பர்ச்சேஸ் பண்ண அந்த பேக்ஸ் எல்லாம் கிடக்கு. ஸோ வந்துட்டு அதில் வந்துட்டு ஒரு சின்ன அதாவது வந்து நைட் வியர் இருக்கும் இல்லையா, ஸோ வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஸோ ஹனிமூனுக்கு வந்தவங்கலாம் வந்துட்டு ஒரு வியர் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஸோ செக்ஸி வியர். ஸோ வந்துட்டு அந்த இது வந்துட்டு ஸோ அது அப்புறம் வந்துட்டு இன்னொன்று வந்து ஜேகேக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்துருப்பீங்க. ஸோ வந்துட்டு அந்த அவனுக்கு பர்ச்சேஸ் பண்ண அந்த துணி வந்துட்டு ஸோ வந்துட்டு வெளியில் வந்து கிடக்கு. ஸோ வந்துட்டு இங்கிட்டு வந்துட்டு ஸோ வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு கொட்டி அதை வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி ஸோ வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்த அந்த கிளாத் எல்லாம் கீழே கொட்டி எல்லாமே வந்து அப்படி கொட்டி கிடந்திருக்கும் அந்த இடத்துல. ஸோ வந்துட்டு அது அப்படியே தான் கிடக்கு. அங்கே மக்கள் போய்கிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. அது யாருமே கண்டுக்கலை அந்த இடத்துல உள்ளது. ஸோ வந்துட்டு எல்லாமே போய்கிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. இப்படி கிடக்கு எதுவுமே அவங்க வந்துட்டு எதுவும் பண்ணலை. ஸோ வந்துட்டு அது என்னன்னு தெரியல, அது அப்படி போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறமேட்டு வந்துட்டு ஜேகே ஸோ வந்துட்டு அந்த இடத்துல உட்காந்து ஸோ இன்னடி எங்கேண்டி இப்படி வெளியில் வந்த அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே அந்த காருக்கு கீழே கிடக்குற அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஸோ வந்துட்டு அதில் ஒயனோட பர்ஸும் கிடக்கும். ஸோ வந்துட்டு அது காருக்கு கீழே கிடக்கும். ஸோ வந்துட்டு அதை எடுத்து அவன் பார்க்குறான். ஸோ வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிற வந்துட்டு இங்கேருந்து தான் கடத்திட்டு போயிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியுது. ஸோ வந்து அவனுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை, என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரே டென்ஷனாக இருக்குது. பிகாஸ் வந்துட்டு ஒயனு ஜேகே 2 பேருமே வந்துட்டு அவ்வளோ லவ் பண்ணி வீட்டுக்கு எதிர்த்து ஸோ அவங்களோட மேரேஜ் நடந்துருந்துருக்கும். அவங்க தனியாக வந்துட்டு வேறு ஊருக்கு வந்திருந்துருப்பாங்க. ஸோ வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு ஸோ இங்கே இனிமேல் நம்மளோட லைஃப் வந்துட்டு ஹாப்பியாக நம்ம லிவ் பண்ணணும் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவன் வந்துட்டு
வேறு ஒரு ஊருக்கே அவன் கூட்டிகிட்டு வந்திருந்திருப்பான். பிகாஸ் ஜேகேவோட வீட்லேயும் சரி ஒயரோட வீட்லேயும் சரி 2 பேர்த்தையுமே ஏற்றுக்கிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இதுக்கு மேலே நம்ம இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒயர் ஊருக்கு கூட்டிகிட்டு வந்திருந்திருப்பான். ஸோ வந்துட்டு இங்கே வந்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் அந்த ஊர்லேருந்து ஸோ இங்கே வந்து ஹனிமூன் கிளம்பி வந்திருந்திருப்பாங்க. ஸோ வந்து தட் ஃபாரஸ்ட் ஏரியா. ஸோ வந்துட்டு அது எல்லா சைடுமே மரமாக இருக்கும். பிகாஸ் வயலுக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால ஃபாரஸ்ட் ஏரியா. ஸோ அந்த மாதிரி வந்திருந்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு ஸோ வந்துட்டு அவன் அதை எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அழுத்துக்கிட்டே கண்ணில் தண்ணி நான்ஸ்டாப்பாக ஊற்றிக்கிட்டே இருக்கு. ஸோ வந்துட்டு அந்த பர்ஸை தூக்கி இப்படி கீழே போடுறான். ஸோ கீழே போடுறவன் பக்கத்துலேயே வந்துட்டு அதில் வந்து அந்த நைட்டு வியர் பண்ணுற அந்த கிளாத்து ஸோ அவனுக்கு வாங்குற கிளாத்து ஸோ அதெல்லாம் கீழே கிடக்கு. ஜேகே அதை எடுத்து பார்க்குறான். ஸோ வந்துட்டு அதை ஓப்பனாக பார்க்கலாம். ஸோ வந்துட்டு அதை எடுக்கிறான். ஸோ எடுக்கவுமே அவனுக்கு தெரிஞ்சிருது. ஸோ அதை மறுபடியும் டப்பாக்குள்ளேயே வச்சிடறான். ஸோ வந்துட்டு அதை வந்துட்டு செக்ஸி வியர்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அது வந்துட்டு ஜேகேக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கியிருந்திருப்பீங்க. ஸோ வந்துட்டு அவன் தான் நம்மளுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பானா, ஏன் நம்ம கொடுக்க தெரியாதா அப்படின்ற ஒரு சின்ன எண்ணம் உங்களுக்கு. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ஜேகேக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் செக்ஸி வியர் மாதிரி வாங்கியிருந்திருப்பீங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கும் நீங்கள் செக்ஸி வியர் மாதிரி வாங்கியிருந்திருப்பீங்க. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்ச முக்கிய காரணமே இது தான். ஸோ வந்துட்டு அந்த கிளாத் தான் கீழே கிடக்கு. ஸோ அதை எல்லாத்தையுமே வேகமாக எடுத்து அந்த காருக்குள்ளே போடுறான். ஸோ காருக்குள்ளே போயிட்டு ஸ்ட்ரைட்டாக அந்த காரை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிட்டு ஸோ வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்கேருந்து அவனுக்கு வந்து நம்பரை வந்துட்டு கொடுத்து ட்ரேஸ் பண்ண சொல்கிறான். ஸோ வந்துட்டு மறுபடியும் ஃபோன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனோட மைண்டு தாட் எல்லாமே. ஸோ பிகாஸ் வந்துட்டு அவனுக்கு அந்த ஃபோன் வந்தால் தான் வந்து அவன் எங்கே இருக்கான், என்ன பண்ணுறான், என்ன செஞ்சுட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் பேசினாலும் அவனை வந்துட்டு ட்ராக் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்துட்டு ஜேகே வந்து இந்த மாதிரியெல்லாம் போய்கிட்டு இருக்கிறான். ஸோ வந்துட்டு அதை ட்ரேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்பில் காண்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். ஸோ வந்துட்டு அவன் வந்துட்டு ஸோ அவனோட நம்பர் கொடுத்து அவன் யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறான் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஸோ வந்துட்டு அப்போது பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எல்லாருமே வந்துட்டு பரபரப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு சரி ஓகே இது வந்துட்டு இப்படியே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கட்டும். ஸோ வந்துட்டு 1 வீக் பேக் ஸோ வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்றத வந்துட்டு நம்ம பேக் போய் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம பேக் போய் பார்க்கலாம். ஸோ வாங்கடா லெட்ஸ் கோ. ஸோ இப்போ ஜேகே ஸோ வந்துட்டு அவனோட கார்லேருந்து இறங்குறான். அவன் வந்துட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி. ஸோ அப்போ தான் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறான். ஸோ புதுசாக நியூவாக ஜாயின் பண்ணி வந்திருக்கிறான். போலீஸ் யூனிஃபார்ம்லாம் வியர் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கெத்தான ஒரு லுக்கோட கண்ணில் பிளாக் ஹுட்டியோட ஸோ கூலிங் கிளாஸோட ஸோ வந்துட்டு ஹெட்டில் வந்துட்டு அந்த யூனிஃபார்மு ஸோ அந்த ஹெட்டில் வந்துட்டு அந்த தொப்பி ஸோ அதெல்லாம் போட்டுட்டு ரொம்ப அவ்வளோ ஒரு கெத்தாக சிங்கம் சூர்யா எப்படி இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கெத்தோட ஸோ வந்துட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகிறான். ஸோ போனோன்னா வந்துட்டு அங்கே எல்லாருமே பரபரப்பாக இருக்காங்க. ஸோ வந்துட்டு இவனுக்கு வந்துட்டு ஒரே கெத்தாக போயிட்டு ஸோ வந்துட்டு பரபரப்பாக இருக்கிறது பார்த்தோன்னே என்ன கேஸ் இப்போ போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சுக்கணும் முயற்சி பண்ணுறான். ஸோ வந்துட்டு அங்கே உள்ளவங்க புதுசாக வந்திருக்கிற ஏசி அப்படி ஹையர் பொசிஷன் ஸோ ஹையர் ஆஃபீஸர் ஸோ அப்படின்னு தெரிஞ்சோன்னே வந்துட்டு அங்கே உள்ளவங்க ஸோ எல்லாமே வந்துட்டு வரவேற்பாங்க. ஸோ அந்த மாதிரி குட் மார்னிங் சார், நாங்கள் தான் இந்த மாதிரி ஸோ நான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிடுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி எல்லாம் ப்ராசஸ்லாம் அதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஜேகே ஸோ வந்துட்டு என்ன போய்கிட்டு இருக்கு, என்ன ரொம்பவே இன்னைக்கு பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. நேற்று சும்மா இந்த சைடு போனேன். அப்போ இந்த போலீஸ் ஸ்டேஷன் அமைதியாக தானே இருந்துச்சு. சார் என்ன சார் சொல்கிறீங்க, நீங்கள் இந்த சைடு போனீங்களா? ஆமாயா, நேற்று இந்த சைடு போனேன். எப்படி தான் இருக்குது, நம்ம இனிமேட்டு ஒர்க் பண்ண போகிற ஆஃபீஸு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்தேன். அமைதியாக அப்படியே காமாக சைலண்ட்டாக இருந்துச்சு. போலீஸ் ஸ்டேஷன்னா ஒரு அடிதடி ஸோ அதாவது ஒரு போட்டு கைதிங்க அடிச்சுக்கிட்டு ஸோ அந்த மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு அப்படிலாம் ஒரு சவுண்டு கேட்கலையேடா, சரி கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே போயிட்டேன். பட் இன்றைக்கி ரொம்பவே சைலண்ட்டாக இருந்த ஆஃபீஸ், ரொம்பவே சவுண்டாக இருக்கேன். ஏன், என்ன பிரச்சனை சொல்லு, என்ன பிரச்சனை? சார் அது வந்து
சொல்லியா, என்ன பிரச்சனை? சார், அது ஒரு பொண்ணை க கடத்திட்டாங்க சார். என்ன? பொண்ணை கடத்திட்டாங்களா? யார்? யாரோட பொண்ணு? சார், அது வந்து சார், அது இந்த இந்த பிரைம் மினிஸ்டரோட பொண்ணு சார். வாட்? பிரைம் மினிஸ்டரோட பொண்ணா? என்னையா வளர்ற? என்ன இவ்வளோ அசால்ட்டாக போய் பேசிக்கிட்டு இருக்கிற? எவ்வளோ எவ்வளோ பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு சார். நீங்கள் கேட்டிங்களே தான் சார் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது வந்து சார், அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் தங்கி பேசிக்கிட்டு இருக்கிறான். ஸோ இங்கே ஜேகே அவன் பாட்டுக்கு போயிட்டு, ஸோ வந்துட்டு அவன் அந்த இடத்துலேருந்து கிளம்பி வெளியில் போகிறான். ஸோ வெளியில் போயிட்டு அவனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்காங்க, இந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்த அன்னைக்கே வந்துட்டு ஆக்ஷனில் இறங்கி இருந்திருப்பான். ஸோ வந்துட்டு எல்லா இடத்துலையும் வந்துட்டு, ஸோ வந்துட்டு அவனுக்கு வந்த தகவல் படி, ஸோ வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு கடத்தி வச்சுருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ வந்து சொல்லியிருந்திருப்பான். ஸோ அது வந்துட்டு, ஸோ அந்த இடத்துல இருக்கிற அந்த ஏரியாவிலே இருக்கிற போலீஸ், ஸோ அன்னைக்கின்னு போட்டு வந்துட்டு, ஸோ வந்துட்டு ஒரு 8 வந்துட்டு லீவ் போட்டிருந்துருப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்துட்டு சுத்தமாக முடியலை. அவங்க வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ஓல்டு ஏஜ் ஒரு பர்சன். ஸோ வந்துட்டு அவங்களுக்கு சுத்தமாக முடியலை. ஸோ ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் போட்டிருந்துருப்பாங்க. பார்த்தா வந்துட்டு அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு டவுட்டு. ஸோ வந்துட்டு அந்த சைடு தான் வந்துட்டு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போகிறது மாதிரி. ஸோ அவங்க வெளியில் வந்திருந்தப்பேன். ஸோ வந்துட்டு அந்த சைடு ஒரு பொண்ணை வந்துட்டு யாரோ வந்துட்டு கடத்தி கூட்டிகிட்டு போகிறது மாதிரி ஒரு ஃபீல் ஆகியிருந்திருக்கும் அவருக்கு. ஆனால் வந்துட்டு அந்த பொண்ணை மிரட்டி, நீ எதுவும் சவுண்டு போட்டு அவ்வளோதான், உன்னை இப்படியே குத்திட்டு போட்டு போய்கிட்டே இருப்பேன், பார்த்துக்கோ, கேள்வி கேட்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி வந்துட்டு வெளியில் கூட்டிகிட்டு வந்து அப்படியே கூட்டிகிட்டு போயிருந்திருப்பாங்க. அது அந்த 8 பார்த்துருந்துருப்பாங்க, லீவ் போட்டு இருக்கிற அந்த 8 பார்த்துருந்துருப்பாங்க. ஸோ வந்துட்டு அவருக்கு அப்போயே வந்துட்டு ஏதோ சரியில்லாத மாதிரி தோணி இருந்திருக்கும். ஸோ வந்துட்டு அவர் தான், ஸோ வந்துட்டு இப்போ ஜேகே கிட்ட சொல்லியிருந்திருப்பாரு. சரி, ஓகே, அங்கே எங்கேருந்து கிளம்புனாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு வந்திருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அவர் ஃபீவரில் ஸோ வந்துட்டு எல்லா டீட்டெயில்ஸும் இங்கேருந்து கிளம்புனாங்க, இத்தனை மணிக்கு கிளம்புனாங்க, இன்னொரு வந்துட்டு இந்த இடத்துலேருந்து தாண்டி போயிருந்திருப்பாங்க, ஸோ அப்படி எங்கே இருப்பாங்கன்னு தெரியாது, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச சம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஜேகே வந்துட்டு ஓகே நீ கவலைப்படாமரியா, நான் பார்த்துக்கிறேன். எங்கே இருக்க போகிறான்? சுற்றி இந்த இடத்துல தான் இருக்க போகிறான். சார், ஏன் சார் இவ்வளோ அசால்ட்டாக பேசுகிறீங்க? அவன் ஸ்மக்லர் சார். ஸ்மக்லர் மட்டும் கிடையாது, பொண்ணை கடத்தி விற்கிறது, கண்ட தொழிலையும் பண்ணுறது, அசிங்கமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் சார். அவனை அவ்வளோ சீக்கிரம் பிடிக்க முடியாது சார். ஏட்டு பேசினோமா, தகவல் கொடுத்தோமா, ஃபீவர் லீவ் போட்டோமா, நல்லா ஆனோமா, ஆஃபீஸ்க்கு வந்தோமா, ஜாயின் பண்ணோமா, வேலையை பார்த்தோமா அப்படின்னு இரியா. போ ஃபோனை வையே, அந்த பொண்ணு கிடச்சிச்சின்னு சேதி மட்டும் உனக்கு வரும். சார் எப்படி சார்? ஃபோனை வையா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அசால்ட்டாக பேசிட்டு கட் பண்ணிடுறான். அவன் வந்துட்டு அவங்க சொல்லும் போதே வந்துட்டு அவன் மைண்டில் வந்துட்டு ஒரு பிளான் போட்டிருந்துருப்பான். ஸோ இப்படி போயிருந்துருக்கலாம், இப்படி போயிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் சொன்னேன்ல, ஸோ வந்துட்டு சிங்கம் சூர்யா வந்துட்டு ஸோ வந்துட்டு எப்படியெல்லாம் வந்துட்டு ட்ராக் பண்ணுவாங்க, ஸோ எப்படியெல்லாம் வந்துட்டு இது பண்ணுவாங்க கெத்தா, ஸோ அந்த மாதிரியே தான் ஜேகே. ஸோ வந்துட்டு அதே ரூட்டில் தான் அவனும் போகிறான். ஸோ வந்துட்டு ஒரு சொல்லையிலேயே வந்துட்டு அவன் கால்குலேஷன் போட்டு வச்சுருப்பான். இங்கே கூட இருக்க முடியும், இப்படி கூட இருக்க முடியும், ஸோ அந்த இடத்துல வந்து இப்படிலாம் கடத்தி வச்சுருக்க முடியும், ஸோ வந்துட்டு கடத்தி வைக்கிறதுக்கான பிளேசஸ்லாம் இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு அது வந்துட்டு எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்துருப்பான். ஸோ வந்துட்டு அவனுக்கு ஒரே ஒரு இடம், ஸோ வந்துட்டு பர்டிகுலராக ஒரு இடம் மேலே வந்துட்டு ரொம்ப டவுட் வந்திருந்திருக்கும். சரி, இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்திருப்பான். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி வந்து அந்த டீட்டெயில்ஸும் வந்துட்டு சொல்லவும் அவனுக்கு கன்ஃபார்மே ஆயிடுச்சு, அந்த இடத்துல தான் அந்த பொண்ணை கடத்தி வச்சிருக்கிறானுங்க. ஸோ வந்துட்டு பார்த்தா நிறையா பேர் நின்றுக்கிட்டு இருக்கிறானுங்க, வெளியில் பார்த்தா யாருமே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ அதான் அந்த அடிதடி ஆளுங்க. ஸோ பார்த்தா உள்ளாரங்க பார்த்தா வந்துட்டு அவ்வளோ பேர் நின்றுக்கிட்டு இருக்கிறானுங்க அந்த பொண்ணை சுற்றி. ஸோ அந்த பொண்ணை சுற்றி கடத்திக்கிட்டு இருக்கிறவனை சுற்றி அவ்வளோ பேர் நின்றுக்கிட்டு இருக்கிறானுங்க. அவ்வளோ பேரோட கையிலையும் வருவான். ஸோ நிறையா பேர் நிற்கிறானுங்க, ஒரு 10 பேருக்கு மேலேயே நிற்கிறானுங்க.
ஸோ வந்துட்டு அங்கே வந்துட்டு ஸோ வந்துட்டு அவனுங்களுக்கே தெரியாமல் இங்கே தான் இருக்கான் அப்படின்ட்டு ஜேகே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவனுங்களை பிடிச்சிருந்துருப்பான், அப்படியே தூக்கி இருந்திருப்பான். ஸோ வந்துட்டு ஃபைட்டு சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போயிருந்திருக்கும். ஸோ வந்துட்டு அப்போது ஸோ வந்துட்டு அவன் மிரட்டி இருந்திருப்பான். இதோ பாரு எஸ்சி, நீ புதுசுன்னு நினைக்கிறேன், இதோ பாரு இப்போ விட்டுட்டேன்னு வச்சுக்கோ, உன் வாழ்க்கை ஜோதியாக இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோ, ஏன் உன் வாழ்க்கை புஷ்ஷுன்னு போயிடும். உன் உயிர் என் கையில், பார்த்துக்க. நீ புதுசாக வந்திருக்க ஆள், நான் அப்படி கிடையாது. புதுசாக வந்தால் புதுசாக இரு, புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்டு? புரியலைன்னா போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன், பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே மிரட்டுறான். ஜேகே எடுத்து கன்னை நெத்தியில் வச்சு அப்படியே வந்துட்டு ஆன் பண்ணுறான். இதுக்கு மேலே ஒரு வார்த்தை நீ பேசுனேன்னு வச்சுக்கோயேன், உன் உயிருக்கு உத்தரவாதமே கிடையாது, மூட்டிக்கிட்டு வந்து வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு கன்னை எடுக்கவே இல்லை, லோட் பண்ணுறதோட இருக்குது. அவன் பேசினானா அவன் போட்டு போய்கிட்டே இருப்பான் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஜஸ்ட்டு ஸ்கிப் ஆகுறான் அந்த ஸ்மக்லர். ஸோ வந்துட்டு வாயை முடிக்கிட்டு வந்து வேனில் ஏறுறான். ஸோ வந்துட்டு ஏறிட்டு அப்படியே தான் அரெஸ்ட் பண்ணி இருந்திருப்பானுங்க. பார்த்தா வந்துட்டு வேறு இடத்துல இருந்து, அதாவது ஜேகேயோட ஹையர் பொசிஷன், ஸோ அவங்க இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துல இருந்துட்டு ஃபோன் வருது. யோ, எவ்வளோ பெரிய ஆளை பிடிச்சி வச்சுருக்கிறன்னு உனக்கு தெரியுமா? ஏய், யார் நீ? எவனோ ஒருத்தனை பிடிக்கிறதுக்கு நீயே எனக்கு ஃபோன் பண்ணி மிரட்டிக்கிட்டு இருக்கிற? என் வேலையை நான் பண்ணேன், ஓ வேலையை நீ பண்ணு. காசு வாங்கிக்கிட்டு ஆடாத, ஓகேவா? ஃபோனை முதல்ல வையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டேன். எவன்டா அவன்? யாரா நீ? உனக்கு சப்போர்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ண ஒரு நிமிஷத்துக்கு உள்ளேயே ஃபோன் வருது அப்படின்னா நீ என்ன பெரிய மயிரா? நீ என்ன பெரிய மண்ணாங்கட்டியா? இதோ பாரு, பழைய ஏசி புது ஏசி அப்படிலாம் கிடையாது. பழசாலுமே என்ன பண்ணாலும் இதை பற்றி எனக்கு கவலையும் கிடையாது. இப்போ வந்திருக்க நான் என்ன பண்ணுறேன்னு நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி அந்த ஜெயிலுக்குள்ளே தள்ளிட்டு, ஸோ நல்லா ஜேகே உள்ளார்க்க போயிட்டு அவன் பேசியிருந்துருப்பான் இல்லையா. ஸோ வந்துட்டு அது கெத்தாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஸ்மக்லரு ஸோ வந்துட்டு வாயை விட்டுருந்துருப்பான் இல்லையா அந்த இடத்துலேருந்து கன்னை தலையில் வைக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ அதுக்கு போட்டு வெள்ளுன்னு வெளுத்து வாங்குறான் ஜேகே. ஸோ வந்துட்டு இந்த ஸ்மக்லருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அவ்வளோ அட்டி வாங்குறான். அவனுக்கு வந்துட்டு அவன்கிட்ட இருக்கிற அந்த கோபம் சரியான அவ்வளோ ஒரு பீக்கில் போகுது அவனுக்கு. ஏசி, என் மேலே தேவையில்லாமல் கையை வைக்கிற, புதுசாக வந்திருக்கிற, பார்த்து நடந்துக்கோ. எங்ககிட்ட எல்லாம் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் என்ன பண்ணுவேன்? என்ன புட்டுங்க முடியும்னால? என்ன பண்ண முடியும்னால? இங்கேருந்து நீ முதல்ல வெளியில் போனால் தானே என்ன பண்ண முடியும்? இங்கேருந்து நீ உயிரோட போனால் தானே பார்த்துக்கலாம், எவன் வரான்னு பார்த்துக்கலாம், பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடின்னு அடிக்கிறான். அந்த குச்சியே உடஞ்சி போச்சு. ஸோ சுத்தே வந்துட்டு அவனோட உடம்புல சுற்றியும் ஒரே பிளட்டு அடித்து ஸோ வந்துட்டு அவ்வளோ வெளுத்து வச்சிருக்கிறான். ஸோ ஜேகே எஃப்ஐஆர் போட்டு ஸோ வந்துட்டு அந்த வழியில் வந்துட்டு இந்த கையே வழியே வந்துருந்துருக்கும். ஸோ வந்துட்டு வந்து உட்காந்து எடுத்து தண்ணியில் மூஞ்சில் ஊற்றிக்கிட்டு ஸோ வந்துட்டு தண்ணியை குட்டிக்கிறான். அப்போது ஒரு ஃபோன் வருது, பண்ணான் இல்லையா. ஸோ அந்த அடியாளுக்கு இது பண்ணிவிட்டு ஸோ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அவனும் ஒரு ஹையர் ஆஃபீஸில் தான். ஸோ வந்துட்டு அதே கால் வருது. ஸோ வந்துட்டு யோ, இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா உனக்கு? இதோ பாரு ஜேகே, வந்தோமா, உன் வேலையை பார்த்தியா, போனோமான்னு இருந்துக்கோ, தேவையில்லாத விஷயத்துலலாம் தலையிடாத. யோ, என்ன தேவையில்லாத விஷயம்? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், என்ன என் வேலையை என்னை பண்ண விட மாட்டியா? இதோ பாரு, நீ வேணாலும் காசு வாங்கிக்கிட்டு கூட கும்பிட்டு போட்டுக்கிட்டு இருக்கலாம், ஆனால் நான் அப்படி கிடையாது. இது என் வேலை, என் ஒர்க்கு, நான் தான் பார்க்கணும். அதை சரியாக பார்க்குறதும் சரியாக பார்க்காததும் ஏன் இஷ்டம். நீ மூடிக்கிட்டு ஃபோனை வச்சா மட்டும் போதும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே எல்லாத்துக்கிட்டே கெத்தாக பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் வந்துட்டு ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஸோ வந்துட்டு அந்த ஸ்மக்லர் கத்த ஆரம்பிக்கிறான். யோ, இந்த பாரு, ஒழுங்கு மரியாதையாக விட்டுடு. நீ தேவையில்லாமல் ரோட்டில் போகிற சனியனை தூக்கி உன் மட்டியில் வச்சுக்கிற, தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிற, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக பேசிக்கிட்டு இருக்கிறான். ஜேகே மறுபடியும் குச்சி எடுத்துகிட்டு போய் உள்ளார்க்க போய் வெள்ளுன்னு வெளுக்கிறான். சரி அடிக்கிறான். அந்த ஜெயிலுக்குள்ளேயே வச்சு நல்லா பொலன்னு போட்டு பொழக்கிறான் ஜேகே.
அப்படியே தான் வந்துட்டு அந்த நாள் போயிருந்திருக்கோம். அடுத்த நாள் மார்னிங்கு ஸோ வந்துட்டு ஜேகேக்கு ஒரு கால் வருது, உன்னை சஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு ஜேகே என்ன ஏதுன்னே தெரியல. ஸோ வந்துட்டு உன்னை சஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஸோ அந்த அமைச்சர் ஸோ வந்துட்டு அவங்கக்கிட்ட புதுசாக லிங்க் வச்சுருக்குறானுங்க அவனுங்க. புதுசாக ஸோ வந்துட்டு பெரிய லிங்க் வச்சுருக்குறானுங்க அவனுங்க. ஸோ வந்துட்டு உன்னை சஸ்பெண்ட் பண்ணுறேன், கொஞ்சமாவது வாயை மூடிக்கிட்டு எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ தான் உன்னோட இந்த வேலை மிஞ்சும் உனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஃபோனுக்கு கால் கட்டு. ஸோ வந்துட்டு இங்கே ஜேகே அந்த அந்த ஷூவோட ஸோ வந்துட்டு அந்த டேபிளில் போட்டு மிதிக்கிறான், டென்ஷன் ஆகிட்டேன். ஸோ அவனுங்க ஜேகே வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவனுங்களே ரிலீஸ் பண்ணிட்டானுங்க, என்ன பண்ண முடியும் இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜேகே ஸோ வந்துட்டு சஸ்பெண்ட் ஆகி அவனோட வீட்டில் இருக்கிறான். அவனுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. ஸோ இப்படியே தான் வந்து டைம் போயிருந்துருக்கும். அங்கிட்ட அந்த ஸ்மக்லருக்கு இவனை ஏதாவது பண்ணியே தீரணும்டா, என்னை ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்டேஷனில் உட்கார வச்சுட்டான்ல, பார்த்துக்கிறேன் அவனை, தொக்கா மாட்டுவான்ல, என்னையவே அடிச்சிட்டான்ல, யாருக்கும் அடங்காத என்ன அடிச்சிட்டான்ல, அட்டங்கி ஒரு நாள் உட்கார வச்சுட்டான்ல, இனி பார்த்துட்றேன் இவனோ நான் பார்த்துட்றேன். இவனுக்கெல்லாம் 2 நாள் 3 நாள் சஸ்பெண்ட் பண்ணுறதெல்லாம் போதாது, அதை விட பெரிய வலி கொடுக்கணும், எங்கே அடிக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்துட்டு யோசிச்சுட்டு இருந்திருப்பான். ஸோ அந்த ஜெயிலே இருந்து போயிருந்திருப்பான். ஓகேடா, நான் வந்துட்டு இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். நல்லா இருந்துச்சு, நான் நல்லா வந்துட்டு எக்ஸ்பிளைன் இந்த ஸ்டோரி சொல்லியிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணிடுங்கடா. நான் எப்படி சொன்னேன், எப்படி வந்துட்டு ஸ்டோரி சொல்கிறேன் ஸோ அப்படின்றதெல்லாம் அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேடா, நிறைய பேர் வந்துட்டு என்னோடய ஸ்டோரிஸை வந்து லிசன் பண்ணுறீங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வந்துட்டு ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வந்துட்டு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கவங்களுக்கு நான் வந்து ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ்டா. ஸோ வந்துட்டு என்னோடய ஸ்டோரிஸை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்ற ஒரு ஹாப்பி எனக்கு இருக்குது. ஸோ வந்துட்டு இன்னும் பார்த்து எனக்கு வந்துட்டு என்கரேஜ் பண்ணுங்கள். ஸோ ஓகேடா, வந்துட்டு ஓகே, நான் இதோட கட் பண்ணிக்கிறேன். ஓகே, பாய்.